ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். வெனஸ்டே மார்னிங் ஒரு வீக் டே ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு சில ரெசிபிஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி மார்னிங் காலையில் 6 மணிக்கெலாம் எங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆயிரும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் தண்ணி குடிப்பேன். சில டைம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் ஆட் பண்ணி குடிப்பேன். தண்ணியெல்லாம் குடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் மட்டா ரைஸ் சமைக்கலான்னு இருக்கிறேன். அதனால் அதை ஃபஸ்ட்டே எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஊற வச்சுருவேன். ஏன்னா அது அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாச்சும் ஊறணும். அப்போ தான் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது சீக்கிரமாகவும் வேகும். சில டைம் நைட்டு தூங்கும் போதே கூட இந்த ரைஸை ஊற வச்சுருவேன். அப்போனா நல்லாவும் சீக்கிரத்தில் வெந்துடும் அரிசி. ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நார்மல் அரிசி மாதிரி இல்லாமல். அதனால் ஊற வச்சிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ ஒரு 2 மணி நேரம் இது ஊறட்டும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு அவகேடோ சாண்ட்விச் பண்ணலான்னு இருக்கேன். அவகேடோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்றதுக்கு. எனக்கு என் பாப்பா ஸ்கூலுக்கு ரைஸ் எல்லாம் அவ்வளோ எடுத்துகிட்டு போக மாட்டா லஞ்சுக்கு இங்கே. அதனால் சாண்ட்விச் மாதிரி தான் நிறைய நாள் கொண்டுட்டு போவாள். அதனால் இன்றைக்கி அவளுக்கு லஞ்சுக்கும் இதை கொடுத்து விட்றலான்னு அவகேடோ சாண்ட்விச் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி வீடியோவாக நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப டீட்டெயிலாக எப்படி இந்த சாண்ட்விச் பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃபோர்க்கை வச்சே மேஷ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 அவகேடோ எடுத்திருக்கேன். இதில் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால அது கலர் சேஞ்ச் ஆகாமல் க்ரீன் கலராகவே இருக்கும். இல்லைன்னா ப்ரௌன் கலராக கொஞ்ச நேரத்துலேயே சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஆரிகானோ சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ரெட் ஸ்லைசஸில் வச்சுட்டு குழந்தைங்களுக்குனா நீங்கள் கொஞ்சம் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என் பாப்பாவுக்கு ஒரு லேயர் சீஸும் மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுத்துருவேன். இப்போது சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. இதை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு கொண்டுட்டு போகிறேன் என் பாப்பா இன்றைக்கி. இதிலையே இன்னும் 2 ப்ரெட்டு மட்டும் வைக்கிறேன். அதிலேயே நம்ம ப்ரெட் டோஸ்ட்டும் பண்ணிக்கலான்னு. ஏன்னா நான் சாண்ட்விச் மாதிரி சாப்பிடாமல் இந்த ப்ரெட் டோஸ்ட்லேயே மேலே அந்த அவகேடோ ஸ்ப்ரெட்டு மாதிரி வச்சு அப்படியே சாப்பிட்ருவேன். அதனால் ப்ரெட் ஸ்லைசஸை மட்டும் டோஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கிறேன் நான். இப்போது நம்மளோட சாண்ட்விச்சும் ரெடி ஆயிடுச்சு, ப்ரெட் டோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸும் வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த சாண்ட்விச் வச்சுருக்கிறேன். என் பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ஒரு 8 மணிக்கு டீ போட்டுட்டு இன்றைக்கி டீயும் நான் அந்த ப்ரெட் டோஸ்ட்டில் அந்த அவகேடோ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு. எப்போவுமே காலையில் இஞ்சி டீ போடுவேன். இன்றைக்கி அதே மாதிரி இஞ்சி டீ தான் போட்டிருக்கேன். இப்போது டீயும் குடித்தாச்சு. நம்ம மட்டா ரைஸை ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை குக்கரில் மாற்றிட்டு 1 கப் அரிசிக்கு நீங்கள் 4 கப் தண்ணி ஊற்றணும். எப்போவுமே நார்மல் அரிசியை விட 1 கப் எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும். ஏன்னா மட்டா ரைஸை நான் வடிக்க தான் செய்வேன் குக்கரில் வேக வச்சுட்டு. இதை இப்போ விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டுருவேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வெந்துடும் அரிசி. அதை ஒரு பாத்திரத்தில் நான் வடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம 4 கப் தண்ணி ஊற்றுறதுனால அது கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும். நம்ம பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். லஞ்சுக்கு மட்டா ரைஸை வேக வச்சுட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை இங்கே எப்போவாது தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறப்போ நாங்கள் வாங்கிக்குவோம். முருங்கைக்கீரை பொரியலும் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன். எக் ரைஸ் மாதிரி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைய நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியாக தான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளி சேர்த்துற வேண்டாம், சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க.
சின்ன தக்காளியை வந்து இப்போ கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசியட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷமும் ஆயிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் வந்து செய்கிறேன். 2 முட்டையை வந்து நான் சேர்த்துட்டேன். இந்த முட்டை வந்து நல்லா வேகட்டும். இப்போது முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இப்போது முட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாப்பாடை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்க அந்த சாதத்தை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மட்டா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் வீட்டு சாப்பாட்டு அரிசி எதுனாலுமே வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டா ரைஸ் நார்மல் ஒயிட் ரைஸை விட ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாரத்தில் ஒரு 2-3 நாளாச்சு இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸை விட நம்ம சாப்பிட்ற அளவும் நம்மளுக்கு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சாதமும் நம்ம கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. காலையில் டைமில் நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச் ரெசிபி. இந்த எக் ரைஸும் அதுக்கப்புறமா வந்து ஒரு முருங்கைக்கீரை பொரியலும் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். இந்த எக் ரைஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.